இப்போ விசிகாவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாமே இப்போ விஜய் இன்னொரு ஆப்ஷனா வந்த பிறகு இவங்க எல்லாமே வந்து திமுகவை டிமாண்ட் பண்றாங்க அப்படின்றது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாருங்க, விஜய் விஜய் இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ இல்ல விஜய் இல்லைன்னா நீங்க இப்ப விஜய் பக்கம் போயிருவாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த டிமாண்ட் வைக்கப்படுது. இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு செனாரியோ தான். ஏன் ஆப்ஷன் இல்லை? இப்போ என்ன ஆப்ஷனு? இப்போ இப்போ கூட்டணியில இருந்து 25 எம்எல்ஏக்கள் அவங்களும் அவங்க குடும்பமும் ஒரு 10 எம்பியும் அவங்க குடும்பமும் இவ்வளவுதான் நான் கட்சி இல்லைல்ல. இப்பவும் என்ன கிடைச்சிச்சு காங்கிரஸுக்கு, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு? ஸோ விஜய் இருக்காரு இல்லை அப்படின்றது இதே கிடையாது. அதனால இப்ப நான் கேட்கறது என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டு காங்கிரஸ் தொண்டர் எங்களுக்கு என்ன, நாங்க ஏன் கட்சியில இன்னும் இருக்கோம், எங்களோட உரிமை என்ன அப்படின்ற கேட்க வேண்டிய டைம் அப்படி வந்துடுச்சு. கேட்டா உங்களுடைய தீர்வு என்னவா இருக்கும்? என்ன உங்களுடைய தீர்வு என்னவா இருக்கும்? தீர்வு அது வந்து முதல் முழுக்க ரீஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் தனிச்சு போட்டி அது மாதிரியா என்ன சொல்ல? அப்படி இல்லை. இது பாருங்க, திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் எங்களோட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடாங்கர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு. தமிழ்நாட்டு காங்கிரஸ் 125 சீட்டில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவோம் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இது வந்து ஒரு முடிவு. 125 இடங்கள்ல உங்க கூட்டணியை காங்கிரஸ் கட்சி வலுப்படுத்துமா? காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எங்க சொந்த கட்சியை பலப்படுத்தும்.